ஐயோ ஐயோ ஐயோ, டெய்லி ஒரு ரேட்டு. ட்ரம்ப் மோடி சரியான அடிமையாக்கிட்டாரு, வித்துட்டாரு அப்படின்னு ராகுல் காந்தி மோடி மேல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. ஆமா, இப்போ அமெரிக்கா கிட்ட அடமானம் வச்சா மாதிரி போச்சு இந்தியாவை. இந்த அந்த வரி விகிதங்கள் கலாச்சாரத்தெல்லாம் ரொம்ப மிரண்டுறாரு ட்ரம்ப். உலக நாடுகளிலே மிரண்டுறாரு. அது சில நாடுகள் சந்திக்க தயாராகிடுச்சு. இவர் ஏன் மோடி அந்த இதெல்லாம் அத்தனை லட்சம் கோடிக்கு இந்தியா பொருளுங்களாம் வாங்கிறதுக்கு ஒப்பந்தம் வச்சுக்கிறாரு தெரியல. அதில் இந்தியாவில் இருக்கிற தொழில்நுட்ப பின்னலாடை பிரிவு விவசாயிகள்லாம் பெரும் பாதிப்பு அடைகிறாங்கன்னு அவர் சொல்றார். இதுல பெரும் பாதிப்பு அடைகிற இது நடுப்புற கோல்டு தங்கம் ஐயோ ஐயோ ஐயோ, டெய்லி ஒரு ரேட்டு. காலையில ஒரு ரேட்டு, ஈவினிங் ஒரு ரேட்டு. என்னடா நீ இது சம்பந்தமா தங்க வியாபாரிங்க கடைங்க வச்சிருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சா, பாம்பே மார்க்கெட்ல ஷேர் மார்க்கெட் இறங்கடா குறைப்பாங்களாம். அந்த ஷேர் மார்க்கெட்டினுடைய விகிதாச்சாரத்தை வச்சுதான் ஒரு புறமும் டிமாண்டு, கோல்டு டிமாண்டு. நிறைய நாடுகள் கோல்டை சேவ் பண்ண ஆரம்பிச்சானுங்க, இருப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால தங்க வேலை கண்ணு பிதுங்கிற லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு. 1.25 லட்சம்ன்றான், 1.20ன்றான், 1.30ன்றான். காலைல டிவியை நீட்டா சற்று நேரத்துக்கு முன்பு குறைஞ்சதுன்றான். அடுத்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேல தங்க விலை உயர்வு, கிராமுக்கு 4000 உயர்வு. காலையில் 500 ரூபா வச்சிருப்பான், ஒரு 3 மணி நேரத்தில் 4000 உயர்வு. சென்னை மார்க்கெட் தங்கத்தினுடைய விலை இது அப்படியே தமிழ்நாடு முழுக்க போய்கிட்டு இருக்கு. இந்தியா முழுக்கும் போகுதா என்ன தெரியல. ஏழை நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. பொண்ணை பத்தி வச்சுக்கிறவங்களா கல்யாணம் பண்றவங்க என்ன பண்றாங்கன்றது தெரியல. எப்படி கண்ணெல்லாம் பிதுங்குது, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதனாலேயே தங்கத்துக்கு இன்வெஸ்ட் பண்ற காசை எங்கேயாவது கிரவுண்டு வாங்கி அவங்க பேரை எழுதிடுறாங்க, மணமக்கள் பேர்ல. இப்போ ரியல் எஸ்டேட் வியாபாரம் கொஞ்சம் அதிகமாக போகுது. தங்கத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களால தான் பண்ண முடியும். 50,000 போட்டு கல்யாணம் பண்ணா கல்யாணத்துக்கு 65 லட்சம் ரூபாய் தங்கமே ஆகி போகுது. அப்புறம் அவன் எங்கிருந்து கல்யாணம் பண்ண போறான்? அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதுல 10ஆம் முறைக்கு ஐயோ 0% இன்ட்ரெஸ்ட். லலிதால ஒரு மொட்டை வர, அது ஓனர், அவர் 0% இன்ட்ரெஸ்ட், 0% அவர் அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு ஆடு கொடுக்குறார். உங்க பணத்தை சேவ் பண்ணிக்க, மற்ற கடை மாதிரிலாம் இல்லை, சேதாரத்தெல்லாம் குறைப்பாங்க, ஏற்றுவாங்க, வைரத்துக்கு தனி இடம், தங்கத்துக்கு தனி இடம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் விளம்பர ஆடம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுல நடுப்புற புது புது கோல்டு கடைகள்லாம் நாங்க சொந்த தயாரிப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி விளம்பரம் கொடுக்குறாங்க, சொந்த தயாரிப்பு சொல்லி. அது ஒரு பக்கம். இந்த மாதிரி பெரிய பெரிய ஜிஆர்டி, சரணா ஸ்டோர்ஸ்னா ஒரு சவரத்துக்கு 2000 கம்மின்றான். ஒரு கிராமுக்கு 2000 கம்மிலான்னு சொன்னா பரவாயில்ல, 8,000 போய் வாங்கலாம். அவனாலாம் ஒரு சவரத்துக்கு 2000 ரூபாய் கிஃப்ட்ன்றான். விளம்பரங்க கொடுக்குறாங்க பாருங்க டிவிங்கல்ல. ஐயோ, இது பத்தாத அந்த தங்கத்தை அடமானம் வைக்கிற உங்களுக்கு பணம் தேவையா அப்படின்னு சொல்லி நடிகைங்களை விட்டு விளம்பரப்படுத்துறாங்க.
நகையை வச்சு பணம் கொடுக்க ஒரே ஒரு நிமிடத்தில். அவன் ஒரு நிமிஷம் தான் தங்க வச்சா எவ்வளோ இடம் பார்த்தா துண்டு கொடுக்க போறேன். கால அவகாசம் இல்லாமல் உடனே பணம் பட்டுவாடா செய்ய போற. அப்படி ஒரு விளம்பரம் எல்லாம் போயிடுது. இந்த மாதிரி தங்கத்தினுடைய விலை இந்த லெவலுக்கு ஏறத்துக்கு காரணம் மோடி. ஜனங்க நல்லா புரிஞ்சுங்க. விவசாய பொருள் மட்டும் இனி ஏற போறது இல்லை. விவசாயம் அழிய போகுது, அது ஒரு பக்கம். நெல் களஞ்சியம்னா நம்ம தமிழ்நாடு, கோதுமைனா அவங்க கண்ட்ரியில் அவங்க ஸ்டேட்டில் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டு. ஆனால் நெல்லுக்கு பேர் போன இடம் தமிழகம், தஞ்சாவூர், திருவாரூர். என்ன தென் மாவட்டம்லாம் என்ன மாதிரி விளையுது. காவேரி டெல்டா பகுதியெல்லாம் தண்ணியும் பஞ்சலாம் இந்த வாட்டி வர்ணபவனு கொடுத்துட்டார். 3 போகமும் பயிர் செய்கிறாங்க. அவங்க வயிற்றெல்லாம் அடிக்கிறதுக்கு மோடி அமெரிக்கா கிட்டேருந்து எந்த விதமான டேக்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இறக்குறாராம் இந்தியாவுக்கு இறக்குமதி. ஆனால் அமெரிக்காக்காரன் இந்தியா பொருளை இறக்குனா 18% வரி. என்னையா மோடி எங்கே போய் மாட்டிக்கின்னு ட்ரம்ப் கிட்ட அவஸ்தப்படுறாருன்றது கேட்குறாரு ராகுல் காந்தி. அவங்களும் பாராளுமன்றத்தில் பெண் எம்பிங்க வந்து மோடியை தாக்க வந்தாங்க, கொண்டாங்க, நாங்கள் பதில் உடைய மோடியை வரான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த அவருடைய சபாநாயகர் பேசுகிறாரு. எங்கேயா நடக்கும் இது? இந்திய மக்களே, தமிழக மக்களே, வருகின்ற தேர்தல் தமிழகத்திற்கு மட்டுமான தேர்தல் அல்ல. மற்ற 5 மாநிலங்களிலும் குரல் கொடுக்க தமிழ்நாட்டை மீண்டும் தமிழகத்தில் முதல்வர் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி வருவதற்கு ஒத்துழைப்பு பொதுமக்கள் தருவாங்களா என இந்த தேர்தல் களத்தில் விவாதத்தில் பார்ப்போம். மற்றொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம்.